கோபுர ஆலயத்தின் தரிசனத்தை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். கோபுர வழிபாடு முழுமையான ஆலய வழிபாட்டுக்கு இணையானது என்ற நம்பிக்கை காலங்காலமாய் இருந்து வருகிறது. கோபுரங்களில் 33 தேவர்களின் தெய்வ சிலை சிற்பங்கள் இருப்பதை காணலாம். அனைத்து தெய்வத்தையும் ஒரே இடத்தில் வணங்க ஒருவர் நினைத்தால் கோபுரத்தை கை கூப்பி வணங்கினால் போதும், நமக்கு பலன் மேல் பலன் கிடைக்கும். கோபுர தரிசனம் பாவ விமோசனம் என்பார்கள். கோபுர வழிபாட்டால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. கட்டிடக் கலைகளுக்கு சிறப்பு வாய்ந்தது கோபுரங்களே. கோபுரத்தை பார்த்து வணங்கினால் நமது கஷ்டங்கள் விலகிவிடும், தீராத நோய்கள் அகன்றுவிடும். கோபுர தரிசனத்தினால் அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொருவரும் முழு மனதோடு கோபுர தரிசனத்தை வணங்கிவிட்டு பின்பு ஆலயத்தினுள்ளே சென்று தெய்வ பிரார்த்தனை செய்வோம். வழிபாடுகளில் சிறந்த வழிபாடு கோபுர தரிசன வழிபாடு என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்வோம். கோபுர தரிசனத்தினால் பல நன்மைகள் கிடைக்கும், பல நலன்கள் கிடைக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.